நம்ம சூப்பர் சிங்கர் ஜூனியர் சீசன் 11 பொறுத்த வரைக்கும் இதுல இந்த வாரம் ஃபேன்சி ட்ரெஸ் ரவுண்ட் நடக்குது. இதற்கு டி இமான் மற்றும் அனுதா ஸ்ரீராம் அவர்கள் நடுவர்களா வந்து கலந்துக்க நடிப்பு, டைரக்ஷன், மியூசிக் டைரக்ஷன் எல்லாத்துலயுமே செம்மையா கலக்கிற நம்ம எல்லாருக்குமே ரொம்பவே பிடிச்ச டிஆர் அவர்கள் சிறப்பு விருந்தினரா வந்து கலந்துக்கிறாரு. இந்த காம்படிட்டிவ் ரவுண்டுக்கு நம்ம சூப்பர் சிங்கர் ஜூனியர் குட்டீஸ் எல்லாம் அவங்களுக்கு பிடிச்ச பாடல்களை தேர்ந்தெடுத்து அதற்கான கெட்டப்ல வந்து செம்ம சூப்பரா பாடி ஒட்டுமொத்த அரங்கத்தை தெரிக்க விட்டுருக்காங்க. அந்த வகையில தமிழே தெரியலனாலும் இசை மேல இருக்க ஆர்வத்தினால இங்க வந்து ஒவ்வொரு வாரமும் ரொம்பவே கஷ்டமான பாடலை எடுத்து அற்புதமா பாடிய திறமையான குழந்தை இந்த வாரம் ஜிவி பிரகாஷனுடைய ஒரு அற்புதமான பாடலை எடுத்து அது தன்னுடைய மழலை குரல்ல தமிழே தெரியலனாலும் வேற லெவல்ல பாடி அங்கிருந்து நடுவர்கள் அதிலும் குறிப்பா டி ராஜேந்திர அவர்களை ஆச்சரியத்தில் ஆழ்த்தி இருந்தது. நம்ம சூப்பர் சிங்கர் ஜூனியர் சீசன் 11 பொறுத்த வரைக்கும் இதுல ரொம்பவே தனித்துவம் வாய்ந்த குழந்தையா தமிழே தெரியலனாலும் டார்ஜிலிங்ல இருந்து வந்து இதுல நடக்கிற ஒவ்வொரு காம்படிட்டிவ் ரவுண்ட்லுமே ரொம்பவே கஷ்டமான பாடல் எடுத்து அற்புதமா பாடி அசத்தி மக்களை பெரிய அளவுல கவர்ந்திருக்க திறமையான குழந்தை தான் சுரபி. அவங்க இந்த வாரம் சினிமால எல்லா துறையிலுமே அதாவது நடிப்பு, மியூசிக் டைரக்ஷன் எல்லாத்துலயுமே செம்மையா கலக்கிட்டு இருக்க டிஆர் அவர்கள் சிறப்பு விருந்தினரா வந்து கலந்துக்கிட்ட ஃபேன்சி ட்ரெஸ் ரவுண்ட்ல சைவம் படத்துல ஜிவி பிரகாஷனுடைய இசையில உன்னிகிருஷ்ணனுடைய மகளான உத்ரா உன்னிகிருஷ்ணன் அவர்கள் பாடிய அழகே அழகேன்ற மெகாயிட்டான மெலடி பாடலை எடுத்து தன்னுடைய மழலை காந்த குரல்னால ரொம்பவே கியூட்டா பாடி ஒட்டுமொத்த அரங்கத்தையுமே வேற லெவல்ல தெரிக்க விட்டு இருந்தாங்க. இந்த அசாத்தியமான பெர்ஃபார்மன்ஸை பார்த்தவனே அங்க இருந்த நடுவர்கள், சிறப்பு விருந்தினர்கள் எல்லாருமே ரொம்பவே எழுந்து நின்று பாராட்ட அதுலயும் குறிப்பா அனுதா ஸ்ரீராம் மற்றும் டி இமான் அவர்கள் சொல்லும் போது நீ தமிழ் தெரியாமலே ஸ்கிரிப்ட் பேப்பரும் இல்லாமலே இந்த பாடலை இவ்வளவு அழகா பாடுறதுன்றது ரொம்ப பெரிய விஷயம் சொல்லி பாராட்டி இருந்தாங்க. அதை தொடர்ந்து பேசிய சிறப்பு விருந்தினரான டி ராஜேந்திர அவர்கள் சொல்லும் போது தமிழ் தெரியாம இப்படிப்பட்ட பாடலாம் எல்லாருமே அட்டன் பண்றதே ரொம்ப பெரிய விஷயம். ஆனா நீ இந்த பாடலை எடுத்தது அப்படியே ஒரிஜினல் பாடல் மாதிரியே சூப்பரா பாடி இருக்க, உனக்கு ரொம்ப பெரிய வாழ்த்துக்கள் சொல்லி பாராட்டியிருக்காரு. அது மட்டும் இல்லாம நம்ம சூப்பர் சிங்கர் ஜூனியர் சீசன் 11 பொறுத்த வரைக்கும் டார்ஜிலிங்ல இருந்து தமிழ் தெரியாமலே வந்து ஒவ்வொரு வாரமும் அற்புதமான தமிழ் பாடல்களை எடுத்து வேற லெவல்ல பாடி அசத்துற நம்ம சுரபியை பத்தியும் அவங்க இந்த வாரம் அந்த ஃபேன்சி ட்ரெஸ் ரவுண்ட்ல உத்ரா உன்னிகிருஷ்ணனுடைய ஒரு பாடல் எடுத்து அப்படியே ஒரிஜினல் பாடல் மாதிரி செம்ம சூப்பரா கொடுத்த அசலான பெர்ஃபார்மன்ஸ் பத்தியும் அதை தொடர்ந்து நம்ம சூப்பர் சிங்கர் ஜூனியர்ஸ் 11ல பாடுற திறமையான குட்டீஸ்ல உங்களுக்கு யாரை ரொம்பவும் பிடிக்கும்ன்றத மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல தெரிவிங்க. மேலும் நம்ம சூப்பர் சிங்கரை பத்தி தொடர்ந்து பல சுவாரஸ்யமான அப்டேட்ஸ்களை தெரிஞ்சுக்கவும் சாதாரண பாமர மக்கள்ல வாய்ப்பு கிடைக்காம கஷ்டப்படுற எவ்வளவோ அசாத்தியமான திறமைசாலிகளை பத்தியும் அவங்களுடைய அற்புதமான பாடல்களையும் பார்க்க நம்ம தமிழ் ஃபன் எக்ஸ்பிரஸ் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க மற்றும் உங்க ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. மேலும் இது போல இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ்க்கு தமிழ் ஃபன் எக்ஸ்பிரஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.